Hi, hello viewers. Welcome back to Max with our YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேன்சி சிலபஸ்ல பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் செமஸ்டருக்குள்ள லேட்டக் பேப்பர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரீ ஆம்பிள் அப்படிங்கிற டைட்டில் இருக்கு. மோட்டிவேஷன், தென் ரன்னிங் லேட்டர், ரிசோர்சஸ், பேசிக் லேட்டர், தென் சாம்பிள் டாக்குமெண்ட் அண்ட் கீ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஹாஃப் ஆஃப் தி யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேஷன். ஸோ எப்பயாவது உங்களோட அசைன்மெண்ட்டை பிரிண்டட் தட் மீன்ஸ் சாஃப்ட் காப்பியாக டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? சப்போஸ் அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை அண்டர் கிராஜுவேட்டில். சப்போஸ் அப்படி கேட்டிருந்தாலுமே நம்ம வேர்டை தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். பட் அப்படி வேர்டை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யோட் இஸ் ஸ்பெண்ட் மோர். சப்போஸ் நீங்கள் லேட்டாக ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லைஃப்பை ஈஸியாக, அதாவது உங்களோட ஒர்க்கை ஈஸியாக முடிக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம லேட்டக்கையே சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இமேஜின் திஸ் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதா நீங்கள் அசீவ் பண்ணுங்க. நமக்கான அசைன்மெண்ட் டேட்டுக்கு டியூ டேட் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இன்னைக்கு டேட் 25. ஓகே, மேபி இன்னொரு 2 to 3 டேஸில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு வேர்டு டைப்ரைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்டு சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கோம். நிறைய அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து செலவு பண்ணி டைப் பண்ணிட்டோம். நமக்கு எப்பயுமே வந்து அசைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதே நமக்கு வேலையாக இருக்கும். அசைன்மெண்ட் நாளைக்கு டியூ டேட் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து திங்க் பண்ணுறீங்க ஒரு 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு இமேஜை சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் நிறைய ஈக்குவேஷன் டைப் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இமேஜ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ்க்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியாது. எங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது. நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ பெரிய தலைவலி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேட்டக் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை தான் சூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டக்கை இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். இருக்கா அப்படின்னு சொல்லி லேட்டக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா we need two softwares. ஒன் இஸ் கம்பைலர், another ஒன் இஸ் எடிட்டர். கம்பைலர் அப்படிங்கிறது ஃபோர் கிரவுண்டில் ஒர்க் ஆகாது, உங்களோட சிஸ்டம்ல பேக்ரவுண்டில் தான் ஒர்க் ஆகும். நம்ம அது ஒர்க் ஆகிறத நம்ம பார்க்க முடியாது. அது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்ப்ளோர் டுட்டோரியல்ஸ். ஓகே, நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. இல்லை கைட்லைன்ஸ் வேணும் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது ஆன்லைன். ஓகே, ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் இட் பர்ஃபெக்ட். ஓகே, தென் ஜாயின் தி கம்யூனிட்டி. நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸோ ஒன், ஓவர் லீஃப், நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. அதாவது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரைட் யுவர் லேட்டக் ஃபைல். லேட்டக் ஃபைலை உங்களோட எடிட்டரில் தான் டைப் பண்ண முடியும். எடிட்டரில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ரைட் யுவர் லேட்டக் ஃபைல். செகண்ட் ஸ்டெப் சூஸ் அண்ட் லேட்டக் கம்பைலர். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கம்பைலர் இருக்கு. ஒன்று வந்து டெக்லை, another ஒன் மிக்டெக். என்னோட சாய்ஸ் மிக்டெக், நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஓப்பன் தி கம்பைல். தென் லோட் யுவர் டெக் ஃபைல். உங்களோட டெக் ஃபைலை லோட் பண்ணுறீங்க. எடிட்டரில் உங்களோட டெக் ஃபைலை லோட் பண்ணுறோம். அண்ட் கம்பைல் யுவர் டாக்குமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான். டோன்ட் வரி, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான். ஓகே, ஸ்டெப் 6 செக் தி எரர். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எரர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எரர் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களோட கம்பைலர்லேயே அப்பேர் ஆகிடும். நீங்கள் என்ன கம்பைலர் யூஸ் பண்ணாலுமே உங்களோட எடிட்டரில் அப்பேர் ஆகிடும். நாட் கம்பைலர், எடிட்டரில் உங்களுக்கு அப்பேர் ஆகிடும். கரெக்ட் எரர், நான் எரர் காமிச்சது அப்படின்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பைல் அகைன் அண்ட் வியூ பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்ல மட்டும்தான் அவுட்புட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிவிஐ, பிஎஸ், பிடிஎஃப், எக்ஸிலேட்டர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம பிடிஎஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கரெக்டாக வந்தது அப்படின்னா உங்களோட ஒர்க்கை நீங்களே அட்மையர் பண்ணிக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் இட் பர்ஃபெக்ட். இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் யூஆர் மேக்கிங் ஏ ஸ்மால் மிஸ்டேக் மீன்ஸ் அது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக ஃபைல் ஒர்க் ஆகாது. அதை கரெக்ட் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் ஃபைல் ரன் பண்ணி அவுட்புட் வந்தது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் ஷேர் அண்ட் செலிப்ரேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்டெப்ஸ். ஓகே, ப்ராக்டிஸ் மட்டும்தான், ப்ராக்டிஸ் ஒன்லி உங்களை க்ரியேட் பண்ணும். அதர்வைஸ் நீங்கள் 1 or 2 எரர் வந்தப்போ தோண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கற்றுக்க முடியாது. ஓகே, சாம்பிள் டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, சாம்பிள் டாக்குமெண்ட். ஸோ சாம்பிள் டாக்குமெண்ட் நம்ம டாக்குமெண்ட்டாக பார்க்குறத விட அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ பெட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் கீ கான்செப்ட்ஸ் ஆல்சோ. நான் கீ கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணலாம். சாம்பிள் டாக்குமெண்ட் ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம். ஆல்வேஸ் நம்ம டாக்குமெண்ட் வந்து எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பேக் ஸ்லாஷ் டாக்குமெண்ட் கிளாஸை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டைட்டில், ஆத்தர், டேட். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிகின் டாக்குமெண்ட்டுக்கு மேலே என்ன கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். பிகின் டாக்குமெண்ட், எண்டு டாக்குமெண்ட், இதுக்குள்ள தான் உங்களோட கண்டென்ட் இருக்கும். இந்த மேக் டைட்டில் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டைட்டில் இன்ஃபர்மேஷன், ஆத்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறோம். மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களோட டேட்டா.
மீன்ஸ் உங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணும். இது பிரிண்ட் பண்ணாது. மேக் டைட்டில் அப்படிங்கிற கமெண்ட் மட்டும் தான் உங்களோட பிரிண்ட் பண்ணும். தென் செக்ஷன், ஒரு செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் சப்செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம ஒர்க் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, இதில் கீ கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாக்குமெண்ட் கிளாஸாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதில் வந்து செக்டி டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், மோஸ்ட்லி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஸ்மால் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் தீசிஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா தீசிஸ் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே தீசிஸ்க்கு தனியாக கிளாஸஸ் வச்சிருக்காங்க, டாக்குமெண்ட் கிளாஸஸ் வச்சிருக்காங்க. சப்போஸ் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷனுக்குள்ள கிளாஸ் என்னவோ அதை யூஸ் பண்ண போகிறோம். தென் டைட்டில், ஆத்தர், டேட். சப்போஸ் நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டோட உங்கள் சிஸ்டம் டேட் தான் அப்பியர் ஆகிடும். தென் செக்ஷன் கமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸஸில் அப்பியர் ஆகிடும் வித் நம்பரோட. தென் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது, தென் கம்பைல், ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி, தென் கமாண்ட்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்ஸ். கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது பேக் ஸ்லாஷில் ஸ்டார்ட் ஆகும். என்வாயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் பிகின் என்வாயர்மெண்ட் நேம், எண்ட் என்வாயர்மெண்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் என்வாயர்மெண்ட். பேக்கேஜஸ், சப்போஸ் நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கான கமெண்ட் ப்ரீ ஆம்பில் யூஸ் பண்ணுவீங்க, பேக் ஸ்லாஷ் யூஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கிராஸ் ரெஃபரன்சிங், நீங்கள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி சைட் பண்ணுறது, இல்லை ஈக்குவேஷன் ஒரு 10 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 5 அண்ட் ஸோ ஆன் எப்படி யூஸ் பண்ணுறது, இதான் கிராஸ் ரெஃபரன்சிங். தென் மேத் ஈக்குவேஷன்ஸ் ஆல்வேஸ் ஒரு மேத் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மேத் கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்லைன், another ஒன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரன்னிங் டெக்ஸ்ட்டில் இன்பிட்வீனில் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்பியர் ஆகிடும். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் டாலர் சைன் இன்லைன் அப்படிங்கிறப்போ. சப்போஸ் நீங்கள் டிஸ்பிளே மேத் மோட் அப்படின்னா டபுள் டாலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், பிகின் ஈக்குவேஷன், எண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஹாஃப் ஆஃப் தி யூனிட்ஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாம்பிள் டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் அதுக்காக வந்து டெக் மேக்கர் அப்படிங்கிற எடிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெக் மேக்கர் நம்மளோட ஆப்ஷன் வியூ வந்து நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, ஃபைல் அஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபைல் நியூவில் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கணும். டாக்குமெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டா நான் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, ஆர்டிக்கிள் அப்படிங்கிற நேமில் டாக்குமெண்ட் கிளாஸில் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, தென் பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ ஃபைலை கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாமல் ஃபைலை கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் கம்பைல் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செப்பரேட் ஃபைலில் சேவ் பண்ணுங்க. அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு 5 to 6 ஃபைல்ஸ் ஆக்சிலரி ஃபைல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஒரு தனியாக ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கே சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சாம்பிள் டாக்குமெண்ட் அப்படிங்கிற நேமில் கிரியேட் பண்ணிடுறேன். சாம்பிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, தென் நான் டைட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். டைட்டில் என்னன்னு கொடுக்க போகிறோம், சாம்பிள் டாக்குமெண்ட் இன் லேட்டக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாம்பிள் டாக்குமெண்ட் இன் லேட்டக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இது என்னோட டைட்டில். தென் ஆத்தர் மேக்ஸ் வித் ஆர், என்னோட யூடியூப் சேனல் நேமே கொடுத்தாங்க. தென் டேட்ஸ், நீங்கள் டேட் கொடுக்கல அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, மேக் டைட்டில் அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் அப்பியர் ஆகும், அதர்வைஸ் அப்பியர் ஆகாது. ஓகே, நம்ம கிரியேட் பண்ணிருக்க ஃபைல் ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். குவிக் பில்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இல்லை அப்படின்னா கமெண்ட் ப்ரொமோட் தான் போகணும் அப்படின்னா இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணிருக்கோம் அங்கேருந்து கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் பண்ணணும். பட் அது லென்த் ப்ராசஸ். ஸோ எல்லா எடிட்டருமே இப்போ கொடுத்துருக்காங்க. நான் ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் அப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மேக் டைட்டில் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே பிரிண்ட் பண்ணணும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே டேட் அப்படிங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் இதெல்லாம் சிஸ்டம் டேட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். February 25, 2024 அப்படிங்கிறது. ஓகே ஓகே, தென் எப்படி ஒரு செக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஆர்டிக்கல் அப்படின்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லென்த் ப்ராசஸ். அது 3 பார்ட்ஸ் ஆஃப் 3 இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் மேட்டர், மெயின் மேட்டர், பேக் மேட்டர்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு போகல. 2 செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, செக்ஷன் யூஸ்வலாக இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இதுக்குள்ளே நம்ம திஸ் இஸ் தி பிளேஸ் ஃபார் intro அப்படின்னு சொல்லி மட்டும் கண்டென்ட் கொடுத்துறேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். அகைன் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் ஃபைல். செக் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் நம்பர் அப்பியர் ஆகிடும் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் another செக்ஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் 2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் நான் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, லிட்ரேச்சர் அப்படிங்கிறத டைப் பண்ணாரு. ஸோ திஸ் இஸ் தி பிளேஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஓகே, இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ண அப்படின்னா செக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு பேர் ஆகிடும். செக்ஷன் நம்பர் 2 லிட்ரேச்சர். சப்போஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும், இதே நான் வேர்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு லிட்ரேச்சருக்கு இடையில நான் வேற ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்பர் 2ன்னு கொடுத்துட்டு லிட்ரேச்சருக்கு நம்பர் 3ன்னு சொல்லி மாற்றணும். ஓகே, பட் நான் இங்கே செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
சப்போஸ் another அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். another அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சம்திங் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துறேன். ஓகே, திஸ் இஸ் தி பிளேஸ் ஃபார் மோர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஓகே, இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. செக்ஷன் 2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே 3 மாறிடும். எஸ், திஸ் இஸ் தி அட்வான்டேஜ். ஓகே, இல்லை எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்பர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு யூஸ் ஸ்டார். இதை டீட்டெயில்டாக அப்கமிங் யூனிட்ஸில் பார்க்க போகிறோம். பட் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இப்போ நம்பர் டோட்டலாகவே நம்பர் மாறி இருக்குது. 2 3 3 அப்படிங்கிறது 2 ஆயிடுச்சு, 2 அப்படிங்கிறது 1 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். செக்ஷன் மேத் கமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேத் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஃப், லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஓகே, எக்ஸ் டு பி எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இதை தான் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, டீட்டெயில்டாக அவுட்புட் கிடைச்சிது. மேத் தென் லெட் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி ஏ ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ நாட் ஆர் இட் மேபி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை நான் வந்து டிஸ்பிளே ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா 2 டைப்ஸாக கொடுக்கலாம். நான் அதுக்கான என்லைன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். பிஎன் ஈக்குவேஷன், என்டி ஈக்குவேஷன். நான் இப்போ ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் எங்கே அப்பியர் ஆகிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜோட சென்டரில் அப்பியர் ஆகிடும். ஈக்குவேஷன் நம்பர் அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் அப்பியர் ஆகிடும். ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லை. ஓகே, சப்போஸ் நான் இதே ஈக்குவேஷனை காப்பி பண்ணி இன் தி பிளேஸ் ஆஃப் அனதர் அப்படிங்கிற லிட்ரேச்சருக்கு முன்னாடி கொடுத்துறோம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் ஓகே ப்ளஸ் சிக்கு பதிலாக டின்னு கொடுத்துறேன், டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2 மாறிடும். எஸ், புதுசாக கொடுத்த ஈக்குவேஷன் 1ன்னு மாறிடுச்சு. ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுதான் லேட்டக்கோட அட்வான்டேஜ். ஸோ இதில் தான் பேசிக் கீ கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம். கீ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கிளாஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன், தென் டைட்டில் இன்ஃபர்மேஷன் ஆத்தர், தென் டேட் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் டேட் அப்பியர் ஆகிடும். தென் மேக் டைட்டில் ஒன்லி பிரிண்ட்ஸ் யுவர் டைட்டில் இன்ஃபர்மேஷன். இன்செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, டாலர் சைனுக்குள்ளே பண்ணணும். உங்கள்ட்ட கண்டென்ட் என்னவா இருந்தாலும் பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். இதை தான் என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஹாஃப் ஆஃப் தி யூனிட் கம்ப்ளீட் மார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.